இந்த வீடியோவை வழங்குவோர் ராயல் கிளாஸ்வரன் ஏஜென்சிஸ் புதுக்கோட்டை சமையல் சாதனங்களின் சங்கமம். உள்ளத்தில் உள்ள நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். ஹாட் பாக்ஸ் இப்போ எல்லாரும் யூஸ் பண்ணுறீங்க. ஆனால் ரொம்ப பேர் அதை சரியாக எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு தெரியாமல் தவறாக பயன்படுத்துகிறவங்க இருக்கிறாங்க. என்னடா புதுசாக சொல்ல போகிறான்னு நினைக்காதீங்க. கட்டுறது கையளவு கல்லாதது கடல் அளவுங்கிற மாதிரி சில புதுமையான விவரங்கள் இருக்குது. அதை நம்ம இப்போ சொல்ல போகிறோம், கவனமாக கேளுங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கேட்குறதோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஹாட் பாக்ஸுங்கிறது இன்றைக்கி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமாகிடுச்சு. பெரும்பாலான வீடுகளில் வச்சுருப்பாங்க. அவங்களுடைய சமைச்ச பொருள்களை சூடாக வச்சு சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் தான் இந்த ஹாட் பாக்ஸு. இது வீட்டுகளில் மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் உள்ள உணவகங்கள்லையும் இப்போ அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு கடையிலையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பெரிய பெரிய ஹோட்டல் மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன தள்ளுவண்டி கடைகள்லையும் பெரும்பாலும் அந்த ஹாட் பாக்ஸ் உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக இது ஹாட் பாக்ஸுங்கிறது உங்களுடைய உணவை கெட்டு போகாமல் சுட சுட பாதுகாக்கிறதுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதை நம்ம தவறுதலாக பயன்படுத்தினா நம்மளுக்கு அதில் என்ன விளைவுகள் வருங்கிறத தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். பொதுவாக ஒரு ஹாட் பாக்ஸுங்கிறது அதில் வைக்கக்கூடிய பொருளை அந்த நிலையிலேயே அப்படியே பாதுகாக்கணும். அப்போ பாதுகாக்கணுங்கிறப்ப என்ன செய்யலாம்? இப்போ இது ஒரு ஹாட் பாக்ஸ்னு வச்சுங்க. இதோடைய கொள்ளளவு 2.5 லிட்டர் 2.5 கெப்பாசிட்டி. இப்போ பெரும்பாலும் இந்த ஹாட் பாக்ஸுக்குள்ள ஒரு உதாரணத்துக்கு ஒரு இட்லியை வைக்கணும்னு வச்சுங்க. ஒரு இட்லியை வச்சு நம்ம மூடிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்தோம்னா என்ன ஆயிருக்கும்? அந்த ஒரு இட்லி ஜில்லுன்னு போயிருக்கும். இப்போ இது யாரு தப்பு? ஹாட் பாக்ஸ் தப்பா, நம்ம வச்சது தப்பா? நம்ம வச்சது தப்பு. சரி, அப்போ எப்படி வைக்கணும்? நம்ம எந்த ஹாட் பாக்ஸில் என்ன பொருளை வைக்க போகிறோமோ, எந்த அளவு வைக்க போகிறோமோ அந்த அளவுக்கு ஹாட் பாக்ஸை எடுத்துக்கணும். இப்போ உதாரணமாக இவ்வளோ பெரிய ஹாட் பாக்ஸுங்கிறப்ப இதில் ஒரு 20 இட்லி வைக்கலாம். அந்த ஹாட் பாக்ஸோடைய முக்கால் அளவு அந்த எவரெஸ்டில் உள்ள ஒரு பிளேட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு என்ன பண்ணணும்? நம்ம வைக்கக்கூடிய பொருளை வைக்கணும். அந்த பொருளை வச்சுட்டு சாதமாகவும் வைக்கலாம், இட்லி வைக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பலகாரத்தை வைக்கலாம். வைக்கக்கூடியது கிட்டத்தட்ட 90% வைக்கணும். வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா பிளைனாக அப்படியே மூடி வச்சிடக்கூடாது. மூடி வச்சா என்ன ஆகும்? நம்ம உள்ள வச்ச பொருளில் உள்ள சூடு அது அப்படி அந்த சூடு வெளியாக்கி அதுலேருந்து ஆவி வர ஆரம்பிச்சு நீராவி உண்டாயிரும். பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும். அப்போ என்ன ஆகும்? அந்த நீராவி பூரா அந்த மூடியில் படர ஆரம்பிக்கும். படர ஆரம்பித்து கொஞ்சம் நேரம் ஆன உடனே அந்த நீராவியே திருப்பி அந்த பதார்த்தத்தில் ஊற்ற ஆரம்பிச்சிடும். இட்லின்னா இட்லியில் ஊற்றிடும், சோறுன்னா சோறில் ஊற்றிட்டு அதை என்ன ஆகும்? ஒரு நெகிழ்ந்தன்மையாக்கி ஒரு கூழாக்கிறோம். நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அது இருக்காது. அப்படி இல்லாமல் இருக்கிறோன்னா என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு வைக்கக்கூடியது 90% அளவு வச்சுட்டு ஒரு துணி எடுக்கணும், காட்டன் துணி. இதே மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்து உங்கள் ஹாட் பாக்ஸ் அளவுக்கு வட்டமாக வெட்டிடணும். இது காட்டனாக தான் இருக்கணும். அப்போ தான் நீரை உறிஞ்சிறதுக்காக. அப்போ அந்த பதார்த்தத்தை வச்சு அந்த பதார்த்தத்துக்கு மேலே இந்த மாதிரி துணியை போட்டுடணும். துணியை போட்டு மூடிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த மூடியை லாக் போட்டுடணும். லாக் போட்டுறப்ப சரியாக லாக் போடணும். 2 காடி இருக்குது பாருங்கள். இந்த காடியில் கரெக்டாக இந்த காடியும் இந்த காடி உள்ளே அது போகணும். ஒரு சில சும்மா அப்படி வச்சுருவாங்க. அப்போ தூக்கின மாதிரி இருக்கும். ஆவி உள்ளே போய்ட்டு அந்த ஆவி வெளியாகிட்டு என்ன ஆகும்? சூடு சீக்கிரம் போயிடும். அப்போ கரெக்டாக அந்த காடியில் நீங்கள் லாக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது என்ன பண்ணால் நீங்கள் வச்ச உள்ளே இருக்கிற பதார்த்தம் எந்த சூடு நிலையில் வச்சிங்களோ அது அப்படியே இருக்கும். ஒன்று. ரெண்டாவது அதுலேருந்து வரக்கூடிய அந்த வியர்வையை இந்த நம்ம மூடணும் பார்த்தீங்களா, மேலே காட்டன் துணி, அந்த காட்டன் துணி அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அப்சர்வ் பண்ணிக்கிறதுனால திருப்பி அந்த பதார்த்தத்தில் அந்த வேர்வை போய் தாக்காது. அப்போ அந்த உள்ளே வச்சிருக்க பொருள் சுட சுட அப்படியே இருக்கும். சுவையும் மாறாது. இப்போ நீங்கள் எடுத்து கொடுக்குறப்ப ஃப்ரெஷ்ஷாக அப்போ எடுக்கிற மாதிரியே இருக்கும். அதனால் நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பாக வைக்கக்கூடிய பொருளில் முழு அளவில் வைக்கணும். ஒன்று. ரெண்டாவது காட்டன் துணி வச்சு மூடணும். மூணாவது அந்த பொருட்களை என்ன நம்ம பயன்படுத்த போகிறோமோ அந்த பயன்படுத்துறதுக்கு தகுந்த அந்த நேரத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறது முக்கியம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க? கேன்டீன்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க? இட்லிலாம் சுடுவாங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சுருவாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க? இரவு ஒரு மதியான சாப்பாடை இரவு சாப்பிட்றதுக்கே சாதத்தை அதில் போட்டு வச்சுருவாங்க. அப்படியே சுட சுட இரவு எடுக்கிறப்ப இருக்கும். சிலர் இந்த விரத காலங்களில் முஸ்லீம்கள் நோன்புக்கு என்ன பண்ணுவாங்க? முன்னேரத்தில் ஒரு 7 மணி 8 மணிக்கு சமையல் பண்ணி சாதத்தை போட்டு வச்சு மூடிட்டு அதிகாலை 4 மணிக்கு எடுத்து சாப்பிடுவாங்க. சுட சுட புதுசாக அப்படி அப்போ வடிச்சது மாதிரி இருக்குன்னா இந்த முறையை கையாண்டா தான் இருக்குங்கிறதுனால தான் நம்ம சொல்ல வர்றோம். ஒரு ஹாட் பாக்ஸை நீங்கள் பயன்படுத்துகிறப்ப வைக்கக்கூடிய அளவை முழு அளவில் வைங்க. வைக்க
வைக்கக்கூடிய அளவு முழு அளவு வைக்கிறதோ துணி வச்சு பேக் பண்ணுங்க. இதை மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சுவையாகவும் சுகமாகவும் இருக்கும் அப்படிங்கிற தகவலை தான் இப்போ நம்ம சொல்ல வரோம். சரி, இப்போ வந்து நம்ம சொல்லிட்டோம் இந்த எப்படி மூடணும்னு சொல்லிட்டோம். ஒரு சிலர் வந்து தவறுதலாக மூடுறப்ப என்ன ஆகும், இந்த காது உடைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அல்லது இந்த காடி உடைஞ்சு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அந்த கிரிப்பாக லாக் ஆகி இருக்காது. இதை கவனிக்காம இவங்க மூடினாங்கன்னா 4 மணி நேரம் இருக்கிற சூடு ஒரு 1 மணி நேரத்தில் போயிடும். அதனால நீங்க அந்த மூடியை லாக் பண்றப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா 2 பக்கமும் சமமா வச்சுட்டோமா, 2 பக்கமும் கரெக்டா போய் லாக் ஆகாதான்னு செக் பண்ணீங்கன்னா அது வந்து உடையறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது 1வது விஷயம். 2வது என்ன பண்ணுவாங்க, அரைகுறையா மூடினாலோ அல்லது நீங்க முழு அளவில் வச்சாலோ இந்த மூடிக்குள்ள இந்த மூடிக்கும் நடுவில் வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒன்று இருக்கும். அதுதான் உங்களுக்கு வந்து அந்த ஹீட்டை வந்து வெளிவிடாமல் இருக்கிறதுக்குள்ள அந்த பொருள் அது என்ன பண்ணும், உப்ப ஆரம்பிச்சிடும். உப்பிட்டோடனே இந்த டாப் கழட்டிட்டு வர ஆரம்பிச்சிடும். இது தனியாக அது தனியாக கழட்டிட்டு வந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு சரியாக லாக் பண்ணவே வராது. அப்போ மூடி வந்து உங்களுக்கு என்ன ஆகும், குறிப்பிட்ட நேரத்துக்கு சூடு நிற்காது. அப்போ அது மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு வைக்கக்கூடிய பொருளை வந்து 90% பொருளை வைங்க, துணியை போட்டு மூடுங்க, 2 காடியும் சரியாக பொருத்துங்க. சரியாக பொருத்துறதோடு இல்லாமல் ஒவ்வொரு முறையும் சுத்தமாக நீங்கள் கழுவிட்டு இதை பயன்படுத்துனீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான பயன்பாடு உள்ள பொருளாக வருங்கிற தகவலை தான் சொல்கிறோம். இதே மாதிரி நிறைய சமையல் சாதனங்களுக்கு அடுப்பு, இண்டக்ஷன் அடுப்பு, மிக்சி, குக்கர், கிரைண்டர், கேஸ் ஸ்டவ், வாட்டர் ஹீட்டரு, அயன் பாக்ஸு, இப்படி பல பொருள்களை வந்து கையாளக்கூடிய முறைகளை நம்ம வந்து இந்த உள்ளத்து உள்ளபடி சேனலில் சொல்லியிருக்கிறோம். அந்த சேனலுக்குள்ளே போயிட்டு அதில் நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அது உபயோகமாக இருக்கும். நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இதை போல் இன்னும் என்ன விவரங்களை உங்களுக்கு சொல்லலாங்கிற உங்களுடைய கருத்துக்களோட நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. என்றும் இணைந்திருக்க அந்த சப்ஸ்கிரைப்ங்கிற காலத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். உள்ளத்தில் உள்ளதை அறிந்து கொள்ள இணைந்திடுங்கள். உள்ளத்தில் உள்ளபடி.